ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டியம்மா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விவரம் என்ன பாருங்க? என்ன சரி, நான் பாருங்க ஒரே கையில இருக்கிட்டு இருக்கு. படி அளந்தீர்களா இல்ல அளக்கலையா சுவாமி? என்ன கேட்க? அப்படி என்று சொன்ன போது என்ன பகவான் சொல்ற சொல்றாரு ஐயா? 14 லோகத்துக்கும் பட்சி முதல் பறவை வரை, எறும்பு முதல் 8000 கோடி ஜீவராசிகளுக்கு மத ஏனை வரை படிகளந்தேன் பார்வதி. அப்படியா சுவாமி படித்தாளைக்கியாரா? என்ன கேட்க? வேற எங்கேயாவது போயிட்டு அறியலாம்னு நினைச்சேன். என்ன வார்த்தை கேட்டாடி? ஒரு ஆணவனை பார்த்து ஒரு பொம்பளை கேட்கலாமா? ஆமா, 5 மணிக்கு வந்திருக்கீங்க, நான் நேரத்தை 4 மணிக்கு வந்திருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி 2 மணிக்கு வந்தீங்க. ஆமா, இப்படி ஒரு நாளைக்கு வரணும், நேரம் ஆகிட்டே இருக்கீங்கனால சந்தேகம் வரதானே செய்யும். பெண்ணா பிறந்தவ சந்தேகப்படுறதுல தப்பு இல்ல. ஆமா, கிழக்க போறோம்னு சொன்னா கிழக்கத்தான் போனோம், இவன் மேக்க போயிருவான். ஆமா, கிழக்க போயிட்டு வரோம்னு சொன்னீங்க, மேல போனோம்னு சந்தேகம் வரும். ஒரு காலத்துல 5000 பேர் பிறந்தான், 2000 பேர் இறந்தான். இப்ப ஒரு நாளைக்கு 50,000 பேர் பிறக்கும், 1000 பேர் தான் இறக்கும். அதனால படியளப்பும் கூடி போச்சு பார்வதி. அப்படின்னு உண்மையை சொன்னார் பகவான். பார்வதியோ கணவனை சந்தேகம் உண்டு, இவர் எப்படி இருப்பாரோ தெரியலையே. பெண்ணாகப்பட்டவள் பெண் புத்தியை காட்டுகிறார்கள். எல்லரகத்தை எழுத்தர வாசித்தாலும் பெண் பெண்ணுதான் இன்னும் பெண் புத்தி பின்புத்திங்கிறத நிறுத்தி காட்டிட்டான். ஆமா, அதனால் கணவன் வருவரைக்கும் இவ படியளக்க சென்ற பின்பு கடவுளாகப்பட்ட சாட்சோரிஷோருமானுக்கு அந்த பார்வதி என்ன நினைத்தா தெரியுமா? ஆண்டவன் படியளப்பதை நம்ம கண்ணால பார்க்க வேண்டும். அதனால் நம்ம அவரை பரிசோதனை செய்ய வேண்டும். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டு உடனே யாரோ வரவழைத்தார்கள். 50 அதிபதியாகப்பட்ட விஸ்வகர்மாவை வரவழைத்து எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? வாருமுள்ள விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளும், என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய கையில் கேளும். ஐயா விஸ்வகர்மா ஒன்று வேணும், காஞ்சூரம் கட்டை வெட்டி கட்ட சிமிழ் ஒன்று வேணும். அத்துவான கானகத்தில் அடர்ந்தவன சோலைக்குள்ள கட்டை ஒன்று எடுத்துக்கொண்டு சிமிழது உங்களைய வேணும். ஒரு காஞ்சூரம் கட்டை வெட்டி எண்ணெய் கட்டை வெட்டி அங்க கட்டி சிமிழ் கரம் கொடுத்தாள். பார்வதியார் கையில் வாங்கி கையில் எடுத்து கையில் எடுத்து இந்த சிமிழப்பட்டுள்ள திருக்காணி பூட்டை திறந்து பார்க்கும் போது அந்த சிமிழ் கூடானது அது என்ன எப்படி இருக்கிறது?
எப்படியா அதுக்கு திருக்காணி பூட்டு விட்டு அவையா இந்த சிமிழுக்குள்ள அதான் கேட்கிறேன். இறைவன் பகவான் பரமசிவத்துக்கு தெரியாம அதான் சின்ன சிமிழ் ஆமா 9 ஓட்டா இருக்கு. என்னென்ன இருக்கு 9 சலம் இருக்குண்ணே. அப்படியா ஆமா ஆமா அப்படியெல்லாம் இருந்து அதையா உடனே பார்த்தார்கள் பார்க்க வந்தேன். இந்த சிமிழுக்குள்ள அதையா என்னத்தை பிடித்து அடைக்கலாம் அதான் ஒரு ஏழு மணி எடுப்பா. 2 சிறு உயிராகவே இருக்க வேண்டும் சரி அது இறந்து வரக்கூடிய நேரத்தில் அதையா அதுக்குள் ஏத்த இந்த சின்ன சிமிழு ஆமா சின்ன சிமிழுக்குள்ள அதையா என்ன பிடித்து அடைக்கலாம் என்ன எடுக்கலாம். ஒன்னிய பிடிச்சு அடைக்க முடியாது நான் கூட வந்துட்டேன். மண்டல போய் உடம்புல போகுது. ஆமா அதனால அவையா அப்படி இறந்து வரும்போது அதையா பார்த்தால் பார்வது சரி என்னங்க உலகத்திலே சேமிக்கக்கூடிய என்னது தன்மை உள்ளது 24 மணி நேரம் 24 வருஷம் வேலை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு சிவராசி அது என்னது அதான் எறும்பு எலும்பு கட்டணுமா ஆமா அதான் கேட்க எறும்புன்னு சொன்னாலே விட்டுரு எலும்பு பழகுது ஐயா ஆமா கட்டெலும்பு ஆ. எறும்பு எலும்பு தாயா போய்கிட்டு இருக்குது. ஆமா அதை பார்த்தா அவையா 2 ஆணருமை பிடித்து அது உள்ளே அடைத்தால் என்ன என்னையே வேண்டாம் ஏன் வேண்டாம் விஷயம் பாரு ஆ அவன் யா விஷயம் பண்ணுப்பா ஆ யா விஷயம் பண்ணுப்பா சரி பதில் சண்டை அதனால வேண்டாம் பழகம் அப்ப 2 பெண்ணெருமை பிடித்து அடைத்தால் என்ன வேண்டாம் ஏன் வேண்டாம் அவன் யா புரிஞ்சல் பெருசுப்பா சரி இவன் யா புரிஞ்சல் பெருசுப்பா ஆ வந்தது சண்டை சண்டை சரி அதனால அவையா அப்படி இருந்து வரும்போது என்ன பார்த்தார்கள் ஆணரும் ஒண்ணும் பெண்ணரும் ஒண்ணு எடுத்து அவையா அந்த 2 எறும்புகளை எடுத்து அவோ அவ சிமிழுக்குள்ளே வைத்து அவையா சிமிழுக்குள்ளே வைத்த போது சரி அந்த சிமிழுக்குள்ள என்னையா இந்த விதமாக சொல்வதான கடவுளுக்கு தெரியாம பகவானுக்கு தெரியாம சரி அதை அடைத்து வைக்க வேண்டும் அவோ அவா அடைத்து அவருக்கு தெரியாமல் என்னையா ஈ போக இடம் இல்லாமலோ அவா அவையா எறும்பு போக அதாவது காற்று போக இடமில்லாத இடத்துல வைக்கணும் உண்மை உண்மைதானே அப்ப எந்த இடத்துல வைக்கலாம் அதான் கேட்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேரம் நிலையில வச்சிடலாமா நிலையில வந்த உடனே கண்ணாடியா பாப்பாரு பாத்துருவாரு வரக்கூடிய வழி அதனால பாத்துக்குவாரு பாத்துருவாரு அலமாரி வச்சிடலாமா வந்த உடனே அவர் அலமாரி கண்ணு பாத்துருவாரு திருநூறு ஐயா அதான் பீரோலதான் திருநூறு வை அவர் வந்த உடனே திறந்து பாத்துருவாரு அப்ப எங்க உள்ள இருப்பது இந்த சிவனாம என்ன செய்யலாம் என்று பார்வதிக்கு சின்ன சந்தேகம் ஆயிடுச்சு என்ன என்ன அதான் ஆம்பளை நம்ப முடியாது அதாவது இந்த காலத்துல காலத்தை பார்த்தா என்ன சுத்தி இருக்க படம் வந்து பார்க்க அங்க வந்து பார்க்க என்ன பண்ணி வச்சாங்க சரி அதான் பால் ஒரு ஐடியா எடுத்தா என்ன என்ன நம்ம முட்டாள சொல்லிடுவோம் சரி பகல் எப்படி பாப்பாரு பாப்ப அதனால காற்று போக இடமில்லாத சரி கணவன் வந்தவுடனே கை வைக்காத இடம் வலது எக்கல் எக்கலுக்குள் சொருகினால் முந்தாணி முடித்தாக ஆமா முந்தானி முடிக்க போட்டான் 3 முடிச்சு போட்டா சரி 3 முடிச்ச போட்டு வலது எக்கலுக்குள்ள சொருவிட்டா உண்மைதான் 3 முடிச்சு போட்டு அவன் திரும்பி கிடக்கான் அப்படி இருக்கும் போது பார்வதாதேவி ஐயா கடவுள் வரும்போது சீதா வடக்கு கோட்டை வாசலில் எப்படி இருக்க ஐயா புனிந்த தலை நேரிடாமல் ஐயோ ஐயோ அம்மை சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயி ஆதிபராசக்தி எப்படி இருந்தானால் பார்வதி எப்படியா இருக்கா எப்படி இருக்கா கைலாசத்துல நீட்டி நகர் நடக்கலைய தடுத்த நலை முதலைய குங்குமமும் அறிந்தரைக்கு வேட்டு போர்த்து இருப்பாளா அவுத்த கூந்தல் முடியலைய அண்ணாக்க பார்க்கலைய அவனீடி கால மடக்கமலைய இருந்ததை போல் இருக்கிறாளே தேவி அவள் அடி பெண்ணை பார்வதியே அத்தனானும் சத்தம் உன்னுடைய செவ்வதிலை கற்கலையோ பார்வதியே
கவுந்து விட்டே இருக்கே, என்ன விஷயம்? தலைவர் பிடிச்சு போட்டு உட்காந்துருக்கீங்க. அதாவது அவருக்கு தலை விதி கோலமா இருக்கு. என்ன உனக்கு என்ன ஆச்சரியமா? வேற உள்ள சாமி நீங்க படி அளந்தீர்களா அளக்கலையா? அம்மா தான் படி வந்த மாதிரி படி வந்தேன். எதுக்கெல்லாம் படி அளந்தீங்க? சிந்தி வரைக்கும் படி வந்தேன். எதுக்கெல்லாம்? 2 10 வரைக்கும் சிந்தி வரைக்கும் படி வந்தாங்க. என்ன சிரிக்கிறது? கோழி முட்டைகள் இருக்கும், அதானே கருவு முதல் அவன் பாறை தொண்டில் இருக்கும் தவளை முதல் அதானே எறும்பு கடை 8000 கோடி ஜீவராசிகளுக்கும் அவன் பார்வதி மத யானை முதல் படி அளந்தேன் பரமசிவம். ஏ அப்பா இத்தனைக்கும் படி அளந்தேன் பார்வதி. நீங்க ஒழுங்கா படி அடக்கிறா நான் சொல்லுவேன். எதை வைத்து சொல்லுகிறாய்? நான் உங்களை நம்பி சொல்றேன். நீங்க படி அடக்கலாம் சொல்லுவேன். ஏ பார்வதி, என்ன என்ன என்னுடைய படியளப்பில் யார் ஒருவரும் பிழை கண்டது கிடையாது. என்ன சொல்லிய? இன்றுதான் நீ சொல்லுகிறாய் பார்வதி. ஏத்தா உங்க பணியளப்புல பிழை இருக்கிறது. என்னை என்ன குறை கண்டாயம்மா? ஏத்தா நீ சீவன பணி அடக்கவில்லை அடங்கவில்லை அப்படின்னு சொன்னான். ஆமா சொன்ன போது என்னடா உடனே பார்த்தாள் பார்வதி, ஐயா சுவாமி உங்களுடைய படியளப்பில் பிழை கிடக்கிறது என்று சொல்லி ஆமா உடனே